மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லக்கி அப்படின்ற ஒரு கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா 2016ல ரிலீஸ் ஆன படம். இந்த படம் இப்போ அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. அதுவும் தமிழ் டப்பிங்கோட. இந்த படம் ஒரு வித்தியாசமான ஆள் மாறாட்டத்தை மையமா வச்சு எடுத்திருப்பாங்க. அதாவது இந்த டைட்டில் லக்கி அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு லாக்கர் கீ கிடைக்குது. அதனால ஒரு விதமான ஆள் மாறாட்டம் நடக்குது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா 2 லீட் கேரக்டர்ஸை காட்டியிருப்பாங்க. ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய அசாசினா இருக்காரு. காசுக்காக கொலை பண்றது தான் அவரோட வேலையே. பயங்கரமான ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வந்து அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா இன்னொரு நபரை காட்டியிருப்பாங்க. அவர் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருப்பாரு. அவரோட வாழ்க்கையில ஏகப்பட்ட பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கும். ஆல்மோஸ்ட் தற்கொலை வரைக்குமே போயிருவாரு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவங்க 2 பேரும் எதிர்பாராத விதமா ஒரு பப்ளிக் பாத்ரூம்ல மீட் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாகும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த அசாசின் இருக்கார்ல, அவர் வந்து சோப்பு வலிக்கு கீழே விழுந்துடுறாரு. அதுல அவருக்கு தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்துடுது. அவரோட லாக்கர் கீ இருக்கும்ல, அது வந்து இவர்கிட்ட கிடைக்குது. அந்த பாத்ரூம் லாக்கர் கீ. அந்த கீயை வச்சு நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த லாக்கர் சாவியை திறந்து அந்த அசாசினோட ஐடென்டிட்டியை எடுத்துக்கிறாரு. அண்ட் ஒரு விதமான லக்ஸூரியஸ் லைஃப்குள்ள போயிடுறாரு. அப்படியே இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அசாசின் வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டோட லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த ஸ்வாப் நடந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, கடைசியா அதுல இருந்து எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்றத அந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல இந்த ஆள் மாறாட்டம் நடந்தது அப்படின்ற அந்த காட்சிகள் இருக்கும்ல, அது ஒரு விதமா சுவாரஸ்யமா கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா அந்த அசாசின் வந்து அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டா மாறிடுவார்ல, அதுக்கப்புறம் அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ், அதாவது கத்தி பிடிச்சி நிறைய ஆட்களை வெட்டினவர் இங்க வந்து காய்கறி வெட்டிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஜூனியர் ஆர்டிஸ்டா அவர் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்றாரு, எப்படி ஒரு நல்ல ஆர்டிஸ்டா மாறுறாரு அப்படின்ற அந்த ஜேர்னி ரொம்ப நீட்டாவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா அசாசின் ரோல் எடுத்திருக்கக்கூடிய நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட், அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டார்டிங்ல நல்ல ஜாலியான லைஃபா போகும். போக போக அந்த லைஃப்ல இருக்கக்கூடிய ஆபத்துகள் அப்படின்றது அவருக்கு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ டுவர்ட்ஸ் தி எண்ட் முடிச்ச விதம், அங்க நடக்கக்கூடிய சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். படத்தோட டியூரேஷனை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லெஸ் தென் 2 hours மூவி தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பேஸ் அப்படின்றது கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் நிறைய காட்சிகள் இவங்க நகர்த்தின விதம் அப்படின்றது பயங்கர ஸ்லோவா இருந்துச்சு. அண்ட் பெரிய லெவல்ல லேக் அப்படின்றதையுமே உணர முடியும். மத்தபடி இந்த படத்துல பெருசா நெகட்டிவ்ஸ் அப்படின்றதெல்லாம் இல்ல. ஒரு வித்தியாசமான படம். என்ன இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்கான ஒரு த்ரில்லரா கொடுத்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் மைல்டா சில காட்சிகள் இருக்கதான் செய்யுது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.